நிறைய சுன்னத்தான தொழுகைகள், நிறைய சுன்னத்தான தொழுகைகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியே உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் ஏவுங்கள், தொழும்படி ஏவுங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக், உங்கள்ட்ட நாங்க ரிஸ்க் கேட்கவில்லை, நீங்க தொழுதா ரிஸ்கை எப்படி கொண்டு வர வேண்டும் என்ற பொறுப்பு எனக்குரியது என்று அல்லாஹ் வாக்கு தருகிறான். சில வீட பார்த்தா உம்மா கிட்டையும் தொழுகை இல்ல, கணவனுக்கிட்டையும் தொழுகை இல்ல, பிள்ளைகள் கிட்டையும் தொழுகை இல்ல, ஊரெல்லாம் வறுமைக்கான போராட்டம். ஒரு ஊர்ல வறுமை என்றால் அந்த ஊரு தொழுகையில் பொடுபோக்கு செய்கிறார்கள் என்று அர்த்தம். ஒரு அறிஞர்கிட்ட ஒருவர் வந்து சொல்லுகிறார், எங்கட காலங்கள்ல தற்போதைய நாட்கள்ல விலைவாசி அதிகமாகிவிட்டது, ஒரு கோதுமை வித்தை ஒரு தீனார் தங்க காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். ஒரு அறிஞர்கிட்ட வந்து முறைப்பாடு செஞ்சாங்க, இதுக்கு என்ன செய்யறது? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? லா உபாலி லா உபாலி, அதை நான் கணக்கெடுக்கவும் மாட்டேன், பொறுப்படுத்தவும் மாட்டேன். அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ்வை நான் தொழுறேன் என்றால் அவன் வாக்கெடுத்தது மாதிரி ரிஸ்கை அல்லாஹ் எனக்கு கொண்டு வந்து தருவான். கொரோனா வந்தது, என்ன சொன்னாங்க? முழு உலகமும் முடங்கும் என்றார்கள். வறுமை பசி பட்டினியால் மனிதர்கள் செத்து போகிறார்கள் என்கிறார்கள். ஊரே அழியும் என்றார்கள், உலகம் அழியும் என்றார்கள். ஒன்றும் வெறுதில்ல, விளைச்சல் இல்ல, வெளியிறங்க முடியாது. அந்த நிலையில் வைத்துக் கொண்டு நானும் நீங்களும் உயிர் வாழ்ந்தோமா இல்லையா? உலகத்தை முடக்கி வைத்து விட்டு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ரிஸ்க் தந்தான். எனவே வீட்டில் அதிகமான சுன்னத்து தொழுகைகளை தொழுவோம், வீட்டில் அதிகமாக துஹா தொழுவோம். துஹா தொழுகை சூரியன் உதிச்சு 20 நிமிடத்துக்கு பின்னால் ஆரம்பிச்சு சூரியன் நடுவீச்சுக்கு வரும் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரத்தில் தொழப்படுகின்ற தொழுகை துஹா. ரிஸ்க் விஸ்திரமாக கூடிய துஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலே 360 மூட்டுகள் இருக்கின்றன. 360 மூட்டுகளுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். 360 தர்மம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டும். அப்பதான் அல்லாஹ்ட 360 மூட்டுக்கும் நீங்க தர்மம் செய்ததாக ஆகிவிடுவீர்கள். சஹாபாக்களுக்கு சிரமமாக இருந்தது. யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நாளும் 360 தர்மம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வபிகுல்லி தஸ்பீஹத்தின் ஸதகா, நீங்க சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னா அது ஒரு தர்மத்துக்கு சமன். நீங்க அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னா அது ஒரு தர்மத்துக்கு சமன். நீங்க அல்லாஹ் அக்பர் என்று zikr செய்தால் அது ஒரு தர்மத்துக்கு சமன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவை அனைத்துக்கும் 360 மூட்டுக்கும் நீங்க தர்மம் செய்ய வேண்டுமாக இருந்தால் மிக இலகுவான வழி, ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொழுகின்ற 2 ரக்காத்து துஹா. எனவே வீட்டில் அதிகமாக சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதற்கான பழக்க வழக்கங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். 3வது,